சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நம் பங்காரு அம்மாவுக்கு உகந்த ஆடிப்பூர விழாவில் கலந்து கொண்டு நம் வினை தீர்க்க பல வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அம்மா அருளியுள்ளார்கள். அவை ஒவ்வொன்றும் பொக்கிஷமான வாய்ப்புகள். அவற்றை தவறவிடாமல் பயன்படுத்தி அன்னையின் அருள் பெறுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆடிப்பூரத்திற்கு அங்கவலம் வருதல், கஞ்சி வார்த்தல், பாலபிஷேகம் செய்தல் என்றெல்லாம் இத்தனை வருடங்களாக செய்துவிட்டோம், இவ்வளவு போதும் என்று நினைக்காதே. எத்தனை வருடம் கலந்து கொள்கிறாயோ அத்தனை வகையான அனுபவங்கள் உனக்கு ஏற்படும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் அம்மையரங்கம் மற்றும் தென்பொன் பரப்பி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ஆடி அமாவாசை விழாவினை கோவை மாவட்டம் பாரதி நகர், ஹட்கோ காலனி, ஓம் சக்தி நகர், கெட்டிமல்லன், புதூர், சுந்தராபுரம் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர், புஷ்பவனம், வெள்ளக்கோயில், உடுமலைப்பேட்டை ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஒரே குரு ஒரே தெய்வம் என்ற நோக்கத்துடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம், மகேந்திரமங்கலம், தருமபுரி மாவட்டம். என் பேர் சரவணன். நான் மன்ற தலைவர். அம்மா அருவுரு பேராற்றலுடன் நம் மன்றத்தில் அம்மா அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அனுதினமும் நாம் அன்றாட வழிபாடு நடக்கும். டெய்லி அபிஷேகம் நடக்கிறது. அதில் எவ்வளோ பேர் பிரச்சனை வந்தாலும், கேன்சர் வந்தாலும் சரி, இல்லை சுகரு, பிபி, அம்மாவுக்கு வந்து டெய்லி வந்து நாங்கள் வந்து யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நாங்கள் சங்கல்பம் வைப்போம். அது அம்மா ஒருத்தருக்கும் தீர்த்து வச்சு கொண்டு வந்துருக்குது. இது மாதிரி நம்ம வரிசையாக சொல்லப்போனால் முந்தா நாள் கருவார் பணிக்கு போனோம். டெய்லி எங்கள் மன்றத்தில் பைரவர் 2 பேர் வருவாங்க. அது எதாச்சா நடக்கலை. இப்போது ஒரு அம்மா கிட்டத்தட்ட 1 வருஷமாக டெய்லி வந்துடும். அது வழிபாடு முடிஞ்ச பின்னாடி தான் வெளியே போகும். அதுக்கு நாங்கள் பொட்டெல்லாம் வச்சு விடுவோம். அது என்ன டெய்லி வழிபாடு நடக்கல என்ன பண்ணுன்னா, நாங்கள் ட்ரம்ஸ் போட்டால் அது ஓலையிடும். ஓலையிட்டுட்டு ட்ரம்ஸ் ஆஃப் பண்ணால் அங்கேயே படுத்துக்கும். வழிபாடு முடித்து சங்கல்பமெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் டோட்டலாக முடிச்சுட்டு அது பொட்டு வச்சா தான் வெளியே போகும். அது மாதிரி நடந்து இருந்தபோது திடீர்னு முந்தா நாள் வயிறெல்லாம் உப்பிடுச்சு. அவ்வளோதான், டாக்டர் கூட்டு போனால் தான் ஆகும், இல்லை இறந்துரும் அப்படின்னா. வெட்டினரி டாக்டருக்கு இருந்தால் இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மடமடன்னு போய் மண்டபத்தில் போயிட்டு அம்மாவுடைய திருவள்ளில் இருக்கிற விபூதி எடுத்துன்னு வயிறு பூரா பூசி விட்டு ஒரு 4-5 மணி நேரம் கூட இல்லை, திரும்ப நார்மலாக வந்துடுச்சு. ஆனால் இறந்துடணும். டெய்லி அது இறந்துருன்ட்டுனா அவ்வளோதான், இறந்து போயிடும். அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற வாயில்லா ஜீவத்தே அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்தோடு நான் வழிபாடு பண்ண உடனே அதுக்கு என்ன
அம்மா காப்பாற்றி கொடுத்துச்சு. அது மாதிரி வந்து ஒரு வாயில்லா ஜீவன் இல்லை, அம்மாவை நம்புங்க, என்றென்றும் நம்ம வாழலாம். எப்போயுமே இன்றைக்கி இல்லை, நம்ம குடும்பம், நம்ம பேரன், நம்ம குழந்த, நம்ம பேர குழந்த வழியாக கொண்டு போகணும். நம்ம ஆன்மீகம் வந்து இன்றைக்கோட அத்து போயிடக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு போகிறது தான் ஆன்மீகம். நம்ம வந்து எப்படி இன்றைக்கி விவசாயம் பண்ணிட்டா நஷ்டம் ஆகி போச்சுன்னு விட்டு போயிட முடியாது. ஆன்மீகத்தில் வந்தால் கஷ்டம் வரும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்குன்னா நம்மளுடைய கர்ம வினை. அந்த கர்ம வினையினால் தான் நாம் வந்து இந்த முப்பிரிவில் என்ன செஞ்சோன்னு நமக்கு தெரியாது. நம்ம தாத்தா அப்பா அந்த வழியில் வந்த சொத்தை அனுபவிக்கிறோம். அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம மனிதர் வந்து இல்லை, இந்த சாமிக்கு போகலாம், அந்த சாமி. தயவு செஞ்சு ஒரே குரு, ஒரே தெய்வம், அந்த நோக்கம். டெய்லி உன்னால் முடிஞ்சால் ₹1 என்னத்துக்கு? குரு காணிக்கு ₹1. உன் கையில் முடிஞ்சால் ₹10. உனக்கு உடம்பு சரியில்லையா, காணிக்கு முடிச்சு வச்சிரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, 100% சக்ஸஸ் ஆகும். எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மகேந்திரமங்கலம் மன்றம் எடுத்துக்காட்டு. ஒரு மன்றத்திலும் டெய்லி வழிபாடு நடத்துங்க. அன்னதானம் உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கு, முடிஞ்சால் 2 பேர் படிப்படியாக நகர்த்தலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து என்னென்ன அன்னதானம், பௌர்ணமியான அன்னதானம். இன்றைக்கி வந்து எங்கே போய்க்குது எங்கள் மன்றம்? கஷ்டம் வரும், அதுக்குன்னு நிறுத்திட்டு முடியாது, கண்டிப்பாக வரும். அதுக்குன்னு நம்ம மன்றத்தை விட்டுட்டு போகக்கூடாது. மன்றம் வந்து வியாபார நோக்கத்தோட அம்மா நம்மளுடைய வளத்தில். மன்றம் வந்து வழிபாடு, பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அம்மா. இதெல்லாம் பெரிய ஒரு பொக்கிஷம். இங்கே போனால் போதை, அங்கே போனால் கஞ்சா, அந்த போனால் வீடு போனால் திரும்பல. ஏன் காரணம்? நீ ஆன்மீகத்துக்கு வந்து பாரு, உனக்கு புரியும். உன்னுடைய பிரச்சனை உனக்கே ரிட்டர்ன் வந்து பதில் சொல்லும். உண்மையாக வந்து ஒரு குரு ஒரு தெய்வம், அந்த எண்ணத்தோடு நாம் போனால் 100% சக்ஸஸ் ஆகும். நம்ம வந்த உடனே எப்படி ஒரு பயிர் வந்தால் அது பூச்சி வரும், திடீர்னு ஒரு கிளாய் புழுக்கு வந்து அந்த கிளாய் ஒழிஞ்சு விழுதுடும். அது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை. கஷ்டம் வராத நம்ம வாழணும்னா கண்டிப்பாக வாழ முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், வழிபாடு. உன்னால் முடிஞ்ச ஒரு மூலமந்திரம் இல்லையா, குரு 108 இல்லையா, அதுவும் முடியலையா, அம்மா தாயே பங்காரம்மா எங்களை காப்பாற்று, எனக்கு படிக்க தெரியாது, என்னை காப்பாற்று அப்படின்னு உன்னால் முடிஞ்ச வை. அந்த பணத்தை வந்து நீ வந்து குரு பீடத்துக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கணும். அம்மா என் கஷ்டம் தீர்ந்துருச்சு இந்தம்மா அப்படின்னு நீ சொல்லி கொடுத்துடணும். உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் நீ வந்து நீனே வச்சுக்கின்னு நான் அங்கேயே ஏதோ செலவு பண்ணிக்கினா கண்டிப்பாக அம்மாவுக்கு போகிற காணிக்கு வந்து குரு பீடத்துக்கு தான் வரணும். ₹1 போட்டாலும் குருக்குன்னு வச்சா குரு பீடத்துக்கு தான் கொடுத்தாகணும். நீ எல்லோரும் நல்லாக்கணும் தான் பேசுகிற. அதே மாதிரி ஒருத்தரும் நீங்கள் வந்து அம்மாவை பட்டிக்கோங்க. அவள் திருவடி பிடிச்சா கண்டிப்பாக கரையேறிடலாம். ஒருத்தருக்கு சீக்கிரம் நேரம் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு என்னும் கிடையாது. ஓம் சக்தி. குரு வாழ்க, வங்காரமாக வாழ்க. ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்கார அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள், அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா, அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு, ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும், வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும், அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு, ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.